எல்லாருமே என்கிட்ட கேட்டிருந்தீங்க, பர்சனலாகவும் கேட்டிருந்தாங்க. அப்புறம் சேனல்லே வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, விஜய்க்கு வந்து மெமரி லாஸ் ஆகிற மாதிரி காட்டுவாங்களா, என்னக்கா நெக்ஸ்ட்டு ட்ராக் என்னக்கான்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்சு என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து எனக்கு தோணுது அப்படின்னா, விஜய்க்குமே மெமரி லாஸ் ஆன மாதிரி காட்டலாம், வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் இருந்து லவ் பண்ணுற மாதிரி ஆரம்பிப்பாங்க. மறுபடியும் அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமல் இருந்து திரும்ப ஒன்று நாள் ஞாபகம் வந்து அவங்க லவ் பண்ணுற மாதிரி காட்டலாம், வாய்ப்பு இருக்குது. காவேரியையும் விஜயும் பிரிக்க அதிகம் வாய்ப்பு இருக்குது. நம்மளால் ஏற்றுக்க முடியாது தான், இருந்தாலும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். எப்படின்னா, கவலைப்படாதீங்க, ஃபஸ்ட்லேருந்து நம்ம எப்படி பார்த்தோமோ அதிலேருந்து திரும்பியும் முதத்துலேருந்து ஆரம்பிக்க போகிறாங்க. அதனால் ஒன்றும் பயப்படாதீங்க. எப்படி இருந்தாலும் லவ் பண்ணுறாங்க அப்படின்னாலே நமக்கு வந்து ஜாலி தானே. அதனால் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன் மனசு உடைஞ்சு போகிறீங்க? மனசெல்லாம் உடைஞ்சு போகாதீங்க. கேஷு பாப்பா இருக்குது, விஜய் இருக்கார். என்ன நம்ம விஜய்க்கும் காவேரிக்கும் கொஞ்சம் வந்து டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால நமக்கு வந்து கவலையாக தான் இருக்கும். இருந்தாலும் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. எப்படியுமே வந்து பாட்டி வந்து பிரிக்கிற ஐடியாவில் தான் இருக்காங்க. எனக்கும் வந்து விஜய் வந்து இப்படி நிற்கும்போது லைட்டாக சிங்க் ஆகுது. இது வரைக்கும் எனக்கு வந்து அந்த விஜய்க்கு வந்து மெமரி லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தோணலை. வந்து லவ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. விஜய்க்கு காவேரிக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் விஜய்க்கு வந்து ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனால் இந்த பிக்சரை பார்த்ததுக்கப்புறம் வந்து சித்தி தான் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த பிக்சரை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் லைட்டாக ஒரு டவுட்டு, மெமரி லாஸ் ஆகிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே மெமரி லாஸ் ஆகியிருந்தாலும் நல்லதாக தான் நடக்கும், யாருமே வந்து ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 1000 எபிசோடு 2000 எபிசோடு போகணும்னு டிமாண்ட் வைக்கிறோம்ல, அப்போ வந்து அவங்க அதுக்கேற்றாப்புல வந்து கதை கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கொண்டு போவாங்க. ஏன்னா அப்படி இருந்தால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போகலாம், பார்ப்பாங்க நிறைய பேர் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து இந்த ட்ராக்கே வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதனால் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அவங்க மறுபடியும் லவ் பண்ண போகிறாங்க. முதல்ல என்ன திரும்படியும் முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. இருந்தாலும் நானே எவ்வளவோ ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். ரசிகர்களாக இருக்க உங்களுக்கே அப்படி இருக்குன்னா, நான் ஒரு அட்மினாக இருந்து தினமும் வீடியோ எடிட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். அவங்கள ரசித்து ஒவ்வொன்றும் வந்து நான் வந்து பண்ணிகிட்ருக்கும்போது எனக்கு அவ்வளோ கவலையாக இருக்குது. இருந்தாலும் என் மனசை நான் வந்து தேத்திக்கிறேன். ஏன்னா நிச்சயமாக வந்து அவங்க வந்து ரொம்ப அப்படியே பிரிஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாத மாதிரிலாம் ஆக மாட்டாங்க. நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அதனால் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. எனக்கு என்னென்னா, காவேரிகிட்டேருந்து குழந்தைய வந்து பிரிக்கக்கூடாது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா பிறந்தப்போவே தாயோட அன்பு ஒரு பொண்ணுக்கு வந்து கிடைக்கணும், அந்த குழந்தைக்கு வந்து கிடைக்கணும். கிடைச்சாதான் வந்து அந்த அட்டாச்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும், அது வந்து கிடைக்கும். நானே அதிகமாக வந்து என் வீட்டுக்காரங்களுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் ஏதாவது சண்டை வந்தாலே, இங்கேருந்து அவனை நான் வந்து என் பையனை தூக்கிட்டு போயிட்டாலே எங்கள் 2 பேத்துக்குள்ளே ஏதாவது அப்பா பையனுக்குள்ளே வந்து ஒரு அட்ராக்ஷன் இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு யோசித்து தான் சில சண்டைகள் அப்படியே சமாதானமாக போயிடுறது. அப்படி பிரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஒரு சில அப்பாவையும் பிரிக்கக்கூடாது, அம்மாவையும் பிரிக்கக்கூடாது, 2 பேர் அன்புமே கிடைக்கணும். இருந்தாலும் எனக்கு வந்து என்னென்னா, பிபி சார் பாரதி கண்ணம்மா 3 மாதிரி எங்கள் மகாநதி ஆக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நிறைய வந்து ரிக்வெஸ்ட் வைக்கிறேன் பிபி சாருக்கு. இன்ஸ்டாலேயுமே வந்து ஸ்டோரியெல்லாம் போட்டு பிபி சாரை டேக் பண்ணியெல்லாம் போட்டிருக்கேன். அவங்க வந்து சில டைம் பார்ப்பாங்க, சில டைம் வந்து பார்க்க மாட்டாங்க. இருந்தாலும் நம்மளால் முடிஞ்சதை நம்ம ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்டு சொல்கிறேன். நீங்கள் உங்களை மாரி இருக்கவங்க சொல்கிற கமெண்ட் எல்லாத்தையுமே நான் வந்து அவர்கிட்ட வந்து கொண்டு போகிறேன். நெகட்டிவாக பேச விரும்பலை. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள், டிவியில் பாருங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம எம்மனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன ட்ராக் கொண்டு போனாலும் சரி, நம்ம எம்மனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல் இணைஞ்சிருங்க.